எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog பார்த்திங்கன்னா மதிமித்ரன் அவங்க தாத்தா பாட்டி கூட இருந்தா அவனை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கேருந்து வர வழியில் நமக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கேஎம்சி லா காலேஜ், அப்புறம் கேஎம்சி மல்டிநேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இதெல்லாம் நமக்கு இருக்குது. பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அப்பா நீங்கள் பாதி தூரம் வாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பஸ்ஸில் தான் நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா கேஎம்சி மல்டிநேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. ரொம்ப பெரிய ஸ்கூல் வந்து இந்த ஏரியாவில். மதிமித்ரன் என்ன ஸ்கூல் சேர்க்கலாங்க, பூஜா ஹாலிடேஸில் தான் நம்ம சேர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், எல்கேஜி. இந்த ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் டு ஈரோடு போகிற வழியில் இருக்குது. போகும்போது பஸ்ஸில் ஒரே ராவடி பண்ணிகிட்டே வந்தான். இதுதான் அந்த ரோடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் டு ஈரோடு போகிற ரோடு. இது வந்து நமக்கு பெருமாநல்லூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த வழியாக தான் நம்ம ஊருக்கு போகணும். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜனநாயகன் கட் அவுட் வச்சுருக்காங்க. நம்ம குட்டி வந்துட்டார். பஸ்ஸில் பாருங்கள் எவ்வளோ ராவடி பண்ணிகிட்ருக்காரு. பஸ்ஸில் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்தா கிழிக்கக்கூடாதுன்னு சொல்லி கையில் கொடுத்தேன், டபக்குன்னு கிழிச்சு தூக்கி போட்டான். மதிமித்ரன் வந்து எங்கள் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கான். நாங்கள் டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் வந்துட்டு நாங்கள் தனியாக இருக்கோம். அவன் அவங்க கூட இருந்துட்டு ப்ளே ஸ்கூல் போயிட்டுருக்கான். வீக்கெண்டுக்கு மட்டும் அவனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஒரு 2 டேஸ் எங்கள் கூட இருப்பான். இன்னும் ஒரு 2 மந்த்ஸுக்கு அங்கே இருப்பான். அதுக்கப்புறம் பூஜா ஹாலிடேஸில் நம்ம ஸ்கூல் சேர்க்க போகிறோம். நாங்கள் இருக்க ப்ளேஸில் எல்கேஜி அட்மிஷன் போட போகிறோம். அங்கே போக போகிறாரு சார். அவன் பைக்கில் போகிறத விட பஸ்ஸில் போனால் ரொம்ப குஷி ஆகிடுவான். ஒரே விளையாட்டு தான். பார்த்தீங்களா டிக்கெட் எப்படி கிழிச்சு வச்சுருக்கான் பாருங்க. ஒருவேளை கண்டக்டர் பார்க்கல, இல்லைன்னா பாதியிலே இறக்கி விட்டுருப்பாரு. அவன் எப்போ எங்களை பார்த்தாலும் வந்து சொல்லுவான், நீ வந்து மதிமித்ரன், நான் தான் அம்மா. அவன் வந்து அம்மாவான், நான் வந்து மதிமித்ரன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு வருவான். அவன் கூட அப்படியே விளையாடிட்டே வந்தால் பஸ்ஸில் போகும்போது ஈஸியாக டைம் போய்டும்னு வைங்களேன். நிஜமாகவே டெரி இருக்குன்னு நினச்சி அது கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் கையில் இருக்கிற ரிங்கெல்லாம் பிடிச்சி கழட்டிட்டு எடுத்து விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டாங்க. நாங்கள் லொக்கேஷனுக்கு போயிட்டோம். வந்துட்டு போகும்போது ஒரு சிக்கன் ஷாப்புக்கு போயிட்டு சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு ராவடி. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு தான் போனோம். அப்புறம் தம்பி ஆரஞ்சு வேணும்னு அடம் பிடிச்சான். அப்புறம் ஆரஞ்சும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவர் இந்த ஸ்நாக்ஸு அதெல்லாம் சாப்பிட மாட்டார், ஜூஸு இல்லைன்னா ஃப்ரூட்ஸு. அப்புறம் வீட்டுக்கு போயாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு கீ வாங்கிட்டு வந்துட்டு நான் தான் கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இங்கே அத்தை மாமா இருக்கிறது நமக்கு ஓன் ஹவுஸ். இது வந்து ரெண்டல் ஹவுஸ் தாங்க. சரி டெம்ப்ரவரியாக இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டல்லே போயாச்சு. வராரு பாருங்கள். அந்த கதவு லாக்க திறக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலன்ட்டு ஓடிட்டான். அப்புறம் அவன் வாங்கின ஆரஞ்சு அப்போவே வேணும்னு சொல்லிட்டு ராவடி. அவனுக்கு ஃப்ரூட் கொடுத்துட்டு சிக்கனை குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு போயாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். சிக்கன் பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் வச்சு கடலைப்பருப்பு,
கடுகு உளுந்து போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது 3 போட்டு நல்லா அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஸ்மெல் போனதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடணும். சிக்கன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட மஞ்சள் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வதக்கி விடணும். சால்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 டொமேட்டோ, அது கூட தேங்காய் சட்னிக்கு யூஸ் பண்ணுறோம்ல பொட்டுக்கடலை, அது ஒரு கை அளவு அது போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா கடலைப்பருப்பு போடுறதுனால கெட்டியாக இருக்கும். நல்லா தண்ணி விட்டு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போடணும். மிளகாய்த்தூள் வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அது போடணும். மல்லித்தூளும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். சிக்கன் மசாலா வந்து இந்த நம்ம சக்தி மசாலா அந்த மாதிரி இல்லாமல் செட்டிநாடு சிக்கன் மசாலா அது போட்டால் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாகவே சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு சால்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு இன்னொரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு காம்பினேஷனாக நாங்கள் வந்து தோசை விட்டுட்டேன். இந்த விலாக் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். பாய் பாய். இந்த ரெசிபி நான் எங்கள் மாமியார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. இதை முடிக்கிறதுக்குள்ளே மதிமித்ரனும் அவங்க டேடியும் என்னை அவ்வளோ வாட்டி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக ஒரு வழியாக முடிச்சாச்சு. பாய் பாய். இந்த வீடியோவுக்கு நடுவில் குட்டியாக ஒரு கை வந்துட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம மதிமித்ரன் தான் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான்.